நம்ம தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ஒரு ஃபுட்பால் பேஸ் பட்டு சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அடுத்ததாக வரப்போற நம்ம தளபதியோட படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படமா இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருக்கமான ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப தீவிரமாக வந்து ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஸோ அது யாருன்னா நம்ம தளபதி விஜயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, சாஷா விஜய். பேட்மிண்டன்ல ரொம்ப ஈகர ஆர்வம் செலுத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் வந்து விளையாண்டு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் ஒரு டோர்னமெண்ட் விளையாண்ட மாதிரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து நேரில் போய் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவங்களோட ஃபோட்டோ மட்டும் வந்து அங்கங்கே மெடல் வாங்குற மாதிரியான ஃபோட்டோ வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து 4 ஃபோட்டோ வந்துருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தரமணியில் இருக்க அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் சென்னை அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட பேட்மிண்டன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ஒரு டோர்னமெண்ட்ல பங்கேற்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான செஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துருந்துச்சு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் வந்து அந்த ஸ்கூலே அஃபிஷியலாக அவங்களோட FB பேஜ்லேயே போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோல அந்த பேட்மிண்டன் குரூவோட நம்ம தளபதி விஜயோட பொண்ணு இருக்காங்களே சாஷா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் என்னன்னா தளபதி விஜயோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு இப்போ சினிமாவில் வரதுக்கான அடிக்கால் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து தளபதி விஜயோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்பையும் அவங்க வந்து சைடை பார்த்துட்டு தான் வராங்க. அதே மாதிரி படிப்பையும் முடிக்க தான் போறாங்க. நண்பன் படத்துல கூட விஜய் சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு என்ன படிக்க விருப்பமோ அதை படிக்க வச்சிடணும், பெற்றவங்களோட விருப்பத்தில் பிள்ளைங்கிட்ட திணிக்க கூடாது அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக விசுவாசம் படத்துலையுமே வந்து அதே டேக்லைன் கடைசியில் சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்ட் என்னன்னா அது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி தளபதி விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க பண்ணிருக்காங்க போல. ஸோ அவங்களுமே வந்து அது இன்ட்ரெஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாஷா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேட்மிண்டன்ல வந்து சிறப்பாக கலக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுமே வந்து தெரிய படத்துல வந்து சின்ன கேமியா வந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எந்த படத்துலயுமே வந்து கொண்டு வரல தளபதி விஜய். ஒருவேளை தளபதி 63 வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுக்கலாம், இல்லைன்னா சின்ன ஒரு கேமியாவா அப்படியே ஒரு ஷார்ட் மட்டும் வந்து போலாம், சொல்ல முடியாது. ஒருவேளை அவரோட பையன் இருக்காரு இல்லையா சஞ்சய், அவரு கூட சின்ன ஒரு கேரக்டர் வரலாம். ஆல்ரெடி வேட்டைக்காரன்ல வந்து சும்மா மாசம் ஆடிட்டு போனாரு. ஸோ இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்லி யூஸ் பண்ணி சின்னதாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுப்பாரா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு வி டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.